ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் காயு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இறால் கிரேவி உங்கள் ஸ்டைலில் எப்படி செய்வீங்கன்னு செஞ்சு காட்ட சொன்னாங்கங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தாங்க இன்றைக்கி இறால் கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். இதுவும் எளிமையான முறையில் என்னோட ஸ்டைலில் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேங்க. இந்த இறால் எவ்வளோ நேரம் வேக வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த இறால்லேருந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வருங்க. அந்த ஸ்வீட் டேஸ்ட் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பொருள் போடுறோன்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ இந்த இறால் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேங்க. நல்ல கல்லுப்பு போட்டு நல்ல 3 டைம் கழுவி வச்சுருக்கேங்க. நான் எடுத்திருக்கிறது கொஞ்சம் பெரிய பெரிய இறால் தாங்க. நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேங்க. அதை கல்லுப்பு போட்டு 4 டைம் கழுவி எடுத்திருக்கேங்க. நான் மீடியம் சைஸ் இறால் தாங்க எடுத்திருக்கேன். இதை விட இன்னும் குட்டி குட்டி சைஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம எடுத்திருக்கிறது இந்த சைஸில் எடுத்திருக்கோங்க. நம்ம 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருந்தோங்க. அதுக்கு தேவையான பொருள் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. 3 கிராம்பு எடுத்திருக்கேங்க. 3 துண்டு பட்டை எடுத்திருக்கேங்க. 2 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. 3 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட இடிக்கல் இருந்துச்சுன்னா இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி வெங்காயத்தையும் தக்காளியையும் தட்டியும் அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. குழம்பு மிளகாய் தூள் போடுறது ரொம்ப முக்கியங்க. இருந்தால் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக சின்ன சைஸில் பாருங்கள் புளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு எடுத்திருக்கேங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருள். இப்போ இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. கடாய் நல்லா சூடாகட்டுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. அடுப்போட அனல் நான் குறைச்சி தாங்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் 3 போட்டுடலாங்க. 3 பட்டை போட்டுக்கலாங்க. 3 கிராம்பையும் போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பையும் போட்டுக்கலாங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வரட்டுங்க. நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ இதை ஒன்று சேர நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் இடித்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க இறால் தொக்குக்கு. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் 2 போட்டுக்கலாங்க. இது ஒன்று சேர நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க வெங்காயம். இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ இது ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வேணும்னாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறது இறாலுன்றனால ஒரு மீன் ஸ்மெல் வருங்க. அதில் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு அனல் மீடியமாகவே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க.
இந்த தொக்கு மாதிரி வரணும்னா கண்டிப்பாக வந்து தக்காளியை அரைச்சி போடுங்க. அதே மாதிரி வெங்காயத்தையும் தட்டி போடுங்க. 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 2 நிமிஷம் தக்காளி வந்து பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாங்க. நான் என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எடுத்துருக்க இறாலோட அளவுக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. அடுப்பணல் குறைச்சி வச்சுக்கணுங்க. சிம்லேயே தாங்க அடுப்பணல் இருக்கணும். இந்த மசாலா பொருளில் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நல்ல கலர் கிடைக்குங்க. மசாலாவில் இருக்க பச்சை மணமும் அப்போ தாங்க போகும். குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. அது போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விடுறேங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக தாங்க தண்ணி விடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. மசாலாலாம் நல்லா வெந்துட்டு எண்ணெய் ஓரத்தில் பிரிஞ்சு வரட்டுங்க. 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக மசாலா வாசனை தூக்குதுங்க. பாருங்க, நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ லைட்டாக கலரி கொடுத்துக்கலாங்க. இதை மசாலாவும் நல்லா வெந்துருச்சுங்க. மசாலாவில் இருக்க பச்சை மணமும் போயிருக்குங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. ஒரு சிலர் வந்து இறாலை தனியாக வேக வச்சுட்டு கூட செய்வாங்கங்க. நான் வந்து இந்த மாதிரி தாங்க செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுக்கலாங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே இறங்கி வரட்டுங்க. நல்லா கலந்து கொடுத்தாச்சிங்க. நம்ம சின்னதாக ஒரு புளி எடுத்துருந்தோங்க. இவ்வளோண்டு தாங்க புளி எடுத்துருந்தேன். புளி வந்து அதிகமாக போட்டுறக்கூடாதுங்க. ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாங்க. உங்ககிட்ட கேரளா புளி இருந்தால் கூட முழுசாக போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் இந்த புளி எதுக்காக போட்டேன்னா, இந்த இறால்லேருந்து ஒரு இனிப்பு தன்மை வருங்க. அந்த இனிப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக தாங்க புளி போட்டிருக்கேன். நம்ம அது இல்லாமல் வெங்காயமும் போட்டிருக்கோங்க. அதுலேயும் ஒரு ஸ்வீட் தன்மை இருக்குங்க. இந்த புளி ஊற்றுறனால அந்த இனிப்பாக வந்து கிடைக்காதுங்க. இறால்லேருந்து தண்ணியில் நல்லா இறங்கி வந்துருச்சுங்க. ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விடுறேங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுடலாங்க. உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இது ஒரு கிளறி விட்டுடலாங்க. இறால் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. இடையில எடுத்து ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாங்க. திரும்பவும் மூடி போட்டுறேங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கலாங்க. இதுலேருந்து காரம் வராதுங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க போடுறேன்.
இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இறால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாதுங்க. 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா ரப்பர் மாதிரி ஆயிருங்க. இப்போ இந்த இறாலில் இருக்க பச்சை மணமும் போகணுங்க. அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம். இன்னும் ஒரே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. இது கொஞ்சமாக சுண்டி வரட்டுங்க. திரும்பவும் மூடி போட்டுடலாங்க. நான் இடையில எடுத்து ஒரு டைம் வந்து கிளறி கொடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சுண்டிட்டு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. இது போடுறது ஆப்ஷனல் தாங்க. இப்போ ஒரு சில இடத்துல நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் இந்த இறால் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து போட்டுக்கங்க. இதை நல்லா லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாங்க. மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இந்த இறால் கிரேவி செய்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. நான் சொன்ன அளவுகளில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 பர்ஃபெக்டான இறால் கிரேவி உங்கள் வீட்லேயும் ரெடி ஆயிருங்க. இறால் கிரேவியோட வாசனை செம்மையாக தூக்குதுங்க. அதுக்கு காரணம் நம்ம போட்டிருக்க மசால் தாங்க. இதில் நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம், தனி மிளகாய் தூள் போட்டிருக்கோம், பெப்பர் தூள் போட்டிருக்கோங்க. உங்களோட காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள்லாம். கண்டிப்பாக வந்து கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்து பாருங்கள். அவ்வளோ தொண்டைக்கு இதமாக இருக்குங்க. நான் சமைச்ச இந்த இறால் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு சண்டே கண்டிப்பாக வந்து இந்த இறால் கிரேவி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.